குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் கோதுமை ரவையை வச்சு ஒரு கிச்சடி செய்ய போகிறோம். கோதுமை ரவையை இது போல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரணும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 தக்காளி கட் பண்ணது, ஒரு பெரிய வெங்காயம், இது அவரையோட பருப்பு, அவரைக்காய், கேரட், மசாலாக்களை பிறகு சேர்க்கலாம். குக்கரை சூடு பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் எண்ணெய், அதே அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நான். இது சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானதையும் சோம்பு 1/2 டீஸ்பூன், 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, 2 பட்டை, அது கூடவே பச்சை மிளகாயும் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்களையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒன்றா வதங்கி வரட்டும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காய் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இந்த காய் ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கு பிறகு ரவையை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம ரவையை சேர்த்துருவோம். இப்போ கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 3 விசில் வரட்டும். இது கூடவே நம்ம மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம். இப்போ இது 3 விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டீம் இறங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு சுவையான காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஹெல்த்தியான கிச்சடி நம்ம இப்போ செஞ்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வெஜிடபிளோடு சேர்த்து சாப்பிடும்போது கூடுதல் ஹெல்த்தியாகவும் இருக்கும். பிளேட்டிங் பண்ணிடலாம். இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.